ஏய் நிறுத்துடா ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்க என்றா கேப் மாதிரி வண்டி ஓட்டுற சொன்ன இடத்துல நிக்க மாட்டியா வரேங்க சொன்னா கேளு அவங்க போலீஸ்காரங்க விடுறான்னு சொல்றேன்ல அருளுக்கு அருள் வந்துருச்சு என்ன சொன்ன இல்லறான அங்க போய் நிக்கிற என்றா மறைக்கிற அநியாயம் பண்ண ஆண்டவனுக்கு பிடிக்காது அசிங்கமா பேசினா அருளுக்கு பிடிக்காது பிடிக்காத என்றா பண்ணுவ என்ன பார்த்து சொல்லு கேனக் நீ கண்ணை பார்த்து சொல்லு கேனக் அடா நம்பர் நோட் பண்ணியா நாங்கெல்லாம் கிராமத்துல ஈரச்சாக்க போட்டு கோழி அமுக்கணுங்கடா மூஞ்ச பார்த்தாலும் தெரியல கோழி திருடன்னு 3 நிமிஷம் தாங்க மாட்டேன் சார் வண்டி நின்று போச்சு கொஞ்சம் தள்ளி விடுங்க சார் ப்ளீஸ் அடா போப்பா யாருக்கிட்ட வாடா குய்யாலோ குய்யாலோ குமுறத குப்பாங் குய்யாலோ பாட்டு தான் பலமா இருக்கு குய்யாலோ நல்லா தெலுங்குடா குய்யாலோ குய்யாலோ தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் என்னது தேங்க்ஸா இத பாருடா என்ன திமிரும் கொழுப்பு இருந்தா எங்களை வண்டியை தர சொல்லிட்டு நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஏன் எனக்கு நான் கால் சொல்லிக்குமா உங்களுக்கு சார் சார் இந்தா இதுங்க ரெண்டையும் தலை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போ உடம்பா இருக்கு போதி முட்டை கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா பாரு மார்க்கெட்டுக்கு போற தர்பூசணி மாதிரி ரெண்டும் கார்ல மல்லாந்து கிடக்குதுங்க ஏனுங்க யாருங்க என்ற கால ஊனமுங்க அதனாலதான் நீங்க வண்டி தள்ளுறப்போ உள்ள இருந்துட்டேன் அப்ப நான் மன்னிச்சிருங்க தப்பட்ட ஐம் சாரி எனக்கு தெரியாம உங்க கால் இப்படி இருக்கு எனக்கு தெரியாது நான் முரடுங்க ஐ மீன் லூஸ் முன்கோபி பட்டு ஏதாவது தெரியாம பேசிடு நீங்க கூட நீங்க போங்க தப்பா இருக்கு பாத்து நீங்க வாங்க பாப்பா போய் சாரி பாப்பா குய்யாலோ குய்யாலோ குமுறத குய்யாலோ 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 ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஏ குய்யாலோ குய்யாலோ அந்த கூமுட்டு எங்களுக்கு குய்யாலோ அக்கா ஏன் உனக்கு ஒரு காலம் இல்லைன்னு அவங்கள எல்லாம் ஏமாத்துன திட்டினால அதுக்காக பழி வாங்கின அவன் இந்த ஏரியாக்காரன்னு நினைக்கிறேன் நீ மாட்ட போற அப்ப எல்லாரும் பிரஷ் வச்சு பல்ல தேய்ப்பாங்க அந்த ஆள் வெறும் கையை தேய்ச்சிட்டு இருக்காரு ஒருவேளை பல் சட்டை கழட்டி தேய்க்கிறாரோ ஏய் அங்க பாருடா ஒரு அழகான பொண்ணு ஐயங்கார் பேக்கரி பண்ணு வந்தியா பாக்கலாம் ஏய் நம்ம கடைக்கு கார்ல கஸ்டமர் வர்றாங்கடா வாங்கம்மா 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 என்னம்மா அவன 3 பாக்கெட் முறுக்கு சரி ஒரு பாக்கெட் கமர் கட்டு ஏம்மா இதெல்லாம் பார்த்தா முறுக்கு வியாபாரம் பண்ற மாதிரியா இருக்கு இது பொட்டிக்கடை தானே பின்னால பாரு காமாட்சி வெள்ளி வியாபாரம் அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் திறப்பீங்களா சரி சரி லிஸ்ட் எழுதிக்குங்க 1 கிலோ மெட்டி 3/4 கிலோ மூக்குத்தி 1/4 கிலோ கம்மல் இந்த பாருங்கம்மா இதுல ஆசிட் கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க ரத்த கலரி ஆயி போகும் யார் பண்ணீங்க என்ன பண்ண உங்களுக்கு எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம் என் பேர் கண்மணி என் பேர் நீலவேணி என் பேர் தங்கம் சீர்னா சிங்கம் பார்த்தா சிங்கம் இந்தாங்கடி வந்து இறங்கினவனே உங்களுக்கு ஆளுங்க என்னன்னு கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு உக்கடத்துல ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது ஊர்ல பாதியை நாமளே வளைச்சு போட்டோம் டாக்டர் நெல்லமுத்துண்ணே பேக்ரவுண்ட் எப்படி அடிச்சா யார் வருவாங்க பேக்ரவுண்டும் சுமார் தானுங்க சினிமா தியேட்டர் காலி பண்றதா இருந்தா ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்புறம் தியேட்டர் காலி பண்றதா இருந்தா பேசட்டி பெட்டி தூக்கில வெளியில போடணும் நமக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் தான் போதுங்களே இவனுக்கு இன்னும் காலி பண்ணலையா நீங்களும் தண்ணியை கட் பண்ணீங்க கரண்ட கட் பண்ணீங்க அவனுக்கு கழுத்தை கட் பண்ணாலும் காலி பண்ண மாட்டாங்க போல இருக்கே அன்னைக்கு இருந்தாலும் சிட்டிக்குள்ள நமக்கு 6 ஏக்கருக்குன்னு வச்சுக்க தனியை பிடிச்சவன் வந்துட்டு போறான் பாருங்க யாருடா இந்த இடம் மூடி கிடக்குதுல்ல அப்ப நம்ம இடம் தானுங்க கட்சி ஆபீஸ்க்கு கரெக்டான இடங்கோ கிழக்கு பார்த்து இருக்குது சூரியன் சைட் அடிக்கிறான் உச்சத்துக்கு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பிறகு 3 மூணை ஒழுங்கா இருக்கிற இந்த இடம் தானுங்கோ ஐயோ என்னது அக்கிரமமா இருக்கு கோர்ட்ல வச்சு இப்படி உடைக்கிறே ஐயரே இது உங்க வீடா இது அனந்தராமனோட வீடு அவர் டெல்லியில இருக்கிறதுனால என்ன பாத்துக்க சொல்லிருக்கார் என்னங்க இந்த இடத்தை விட ஐயர் வீடு வாசல் ரொம்ப நல்லா இருக்கு சாமி ஆபீஸ் ஆரம்பிச்சு 2 வாரத்துல காலி பண்ணிடுவோம் ஏய் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடு அண்ணனுக்கு போன போ தலைவர் 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 தலைவரே எதிர்கட்சியில இருந்து சாத்தப்ப 30 எம்எல்ஏ நம்ம கட்சியில சேர வந்திருக்காரு தலைவரே
ரொம்ப சந்தோஷமான விஷயம். தலைவர் 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 சத்தப்பா வா, இனிமே நீ தான் என் தளபதி. தலைவர் சேதுபதி அண்ணன் சாத்தப்பன் தலைவர் சேதுபதி. தலைவரே, இன்னையில இருந்து உங்க கட்சியில சேர்ந்து ஒரு சாதாரண தொண்டனா இருந்து உங்க கட்சியை வளர்க்க போறேன். என் கட்சி உன் கட்சின்னு சொல்லாத, இனிமே இது நம்ம கட்சி. உன்ன மாதிரி துடிப்பான ஆளுங்க இருந்தா தமிழ்நாடு என்ன டில்லியவே பிடிச்சிடுவேன். எதிர்கட்சியில உங்க துணில மேடைக்கு மேடை நான் அசிங்கமா திட்டல. அந்த ஈஸ்வர பாண்டியன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என் கட்சியில சேர்ந்து நாளைக்கு இங்க இருந்து அடுத்த கட்சிக்கு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என் கட்சியில சேர்ந்ததுக்கு இந்த அடினா பிரிஞ்சு போனா உன்னைய காலி பண்ணிடுவேன். ஆயுசுக்கும் உங்க அடிமையா இருப்பேன் தலைவரே. வெளியே பிரஸ் வெயிட் பண்ணு. சட்டையை மாத்திக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு போய் போட்டோக்கு போஸ்ட் கொடு போ. தலைவரே, தம்பிக்கிட்ட இருந்து போன். அண்ணே சொல்லு கஜபதி. உக்கட ஏரியால பாட்டி ஆபீஸ்க்கு இடம் மாத்திருக்கேனே. ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் வந்து திறக்கணும். திறந்துட்டா போச்சு. அனந்தரமா, உன்னோட வீட்டு ஆளுங்கட்சிக்கார ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க கட்சி ஆபீஸ் ஆரம்பிக்க போறாங்க. நேத்து என்ன பண்றதுன்னு தெரியலடா. சரி சரி, நான் கோயம்புத்தூர் வரும்போது நேர்ல பேசிக்கலாம். ஓகே ஓகே, சரிடா. வரட்டுமா? போட்டு வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா பாரு. நீ காலி காலி இந்த ஆட்டம் இப்ப காலி. பாருடி. எங்க நீ குதிச்சு விளையாடு, நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா விளையாடுவோமா? அடிங்க ஒத்த விழும். போடி. அங்கப்பா. டேய் டேய், வியாபாரத்தை பாக்குறத விட்டு எடுத்து விட்டு லென்ஸ் வச்சு பாத்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்லப்பா, எழுத்து விட்டு பொண்ணு எவ்வளவு அழகா நொண்டி விளையாட தெரியுமா? ஆவண்டா, அவளுக்கு இருக்கிறதே ஒத்த கால் தான். நொண்டி தான் ஆட முடியும். ஒத்தக்காலா? யார சொல்ற? நம்ம மணிதான். ரெண்டு கால ஆனதா ரெண்டு கண்ணால பாத்துட்டு உட்காந்துக்க ஒத்த காலுங்கிற. நானும் தான் பார்த்தேன். என்னாச்சு உங்க குடும்பத்துக்கு? என்னாச்சு? உங்க அப்பனை பத்தி பேசினா அண்ணன் தம்பி அடிக்க வர்றாங்க. நீ என்ன ரெண்டு கால உள்ள பிள்ளை ஒத்த காலுங்கிற? விளையாடுறீங்களா? ஒத்த கால் தான். ஆரம்பிச்சாங்க. வா உள்ள போய் சந்தியா தட்டிப்போம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானா கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி? உலக்கை உடையுமுறையாடு, உரல் உருள்முறையாடு, வீடு இடியுமுறையாடு. நீ வாய மூடு. ஓகே. உண்மையிலே என்ற கால் ஒன்றரை கால் தானுங்க. ஒன்றரை காலா ரெண்டரை காலா நான் சொல்றேன். தங்கம், மணி எதுக்கு? ஏய் மணி, சாயந்தரம் வரைக்கும் விடாத. சரியான தீர்ப்பு. அட பாவிங்களா, உருப்படுவீங்களா? கோணியம்மன் கோயில கூழ ஊத்துறான், உண்டியல்ல காசு போடு. உங்களை எல்லாம் பார்த்தா கோவில் நிர்வாகிங்க மாதிரியே தெரியலையப்பா. யோ, கோயில் நிர்வாகி என்ன கையில மணி அடிட்டு வர முடியும்? போடியா காசா. என்னையா 50 ரூபா போடுற? 500 ரூபா போடியா? என்னால முடிஞ்சது 50 ரூபா தான்ப்பா வச்சு. ஏயா, மெட்டியில இருந்து அட்டி வரைக்கும் செம்பு கலந்து சுரண்ட இல்ல. 500 ரூபா கொடுத்தா கோயில கூழ ஊத்துவான், இல்லைன்னா உனக்கு சனிக்கிழமை பால் ஊத்துவான். பெரியவனே, யோ, வெளிய வா, உன்னை அடிச்சு சேதாரம் ஆக்குறோம். அப்புறம் 500 1000 ஹாஸ்பிடல்ல போய் செய்கூலி கொடுத்துட்டு வா. சரியான சனிக்கிழமை கண்டிப்பா பால் தான். ஏய், பெருசு வெளிய வா. அவன உன்னை உண்டியில நாக்குறேன் பாரு. நாய். என்னடி இது? அசிங்கமா திட்டுறானுங்க. என்னடா? அவசியமா திட்டி அவமானப்படுத்தி யாரா? சிக்கன ஒரு காரங்க.
சாமி பேர சொல்லிட்டேன் பிச்சை எடுக்கிறதா இல்லாம அராஜகம் வேற பண்றீங்க. கேளுங்களா வழி கேளுங்களா. இந்த பக்கம் பார்க்க உன்னை நீ திருத்திக்கவே மாட்டியா? எப்ப தேடா மாற போற? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. திருநா இங்க குலைச்சதுன்னு இந்த வெறிநாய் போய் கடிச்சிட்டு வந்து ஏன் கத்துறீங்க? பொறுக்கிங்க பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போறானுங்கன்னு விடாம அவனுங்களை அடிச்சு ரவுடித்தனம் பண்ணி இழுத்து வந்துக்கிறாங்க. எதுக்கே வந்து பேசாம இருங்க. என்னம்மா அது சரியான நியூஸ் மாதிரி பேசுறாரு. இவரை திட்டத்துக்காக தான் அவர் அடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. ரோட்ல போற சரின்னு வீட்டுக்கு இழுத்து வந்து நிக்கிறாங்க. என்ன சரியா? ஏன்டா இப்ப பண்ற? இந்த தெருவுல நான் மாறு மரியாதையோட வாழறது பிடிக்கல அவனுக்கு. இவ்வளவு பேச ஏதாவது சொன்னாருன்னா இவன் அவனுக்கு மாதிரி நிக்கிறான். நான் சரா போடுறேன். பட்ட பகல ஒருத்தர் அடிச்சு தூக்கிட்டு போறவங்க பார்த்து சும்மா சொல்றியா? அதுக்கு எம்எல்ஏ போய் கேப்பியா? எம்எல்ஏ யாரா பெரிய கொம்பனா? 12 வருஷமா இந்த தொகுதியில இவன் தான் எம்எல்ஏ. ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா? ஓட்டு போட்டவன் எவனாவது ஒருத்தன் போய் கேட்கணும். எல்லாரும் ஓடி போய் வந்து அப்படிதான் ஆட்டம் போடுவாங்க. அட போறல ஏன் ஏத்து கேட்கறோம் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். எங்க ஏரியா ஜீவாநகரை காலி பண்ணணும்னு சொல்லி இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி விட்டான். யாருமே அடிச்சுக்கல. அந்த எரிச்சல்ல இன்னைக்கு வரைக்கும் கரண்டையும் தண்ணியை கட் பண்ணி வச்சிருக்கான். எங்க ஆளுங்க எல்லாம் எம்எல்ஏ மேல ஏகப்பட்ட கடுப்புல இருக்காங்க. சமயம் கிடைச்சது மொத்தமா ஏத்துக்குவாங்க. எதிர்த்தாதான்டா அடங்குவானுங்க. டேய் தண்ணி வேணும்னா பக்கத்து வீட்டுல எடுத்துங்க, கரண்ட் வேணும்னா எதிர் வீட்டுல எடுத்துங்க. என்னங்க இன்ஸ்பெக்டர் ராமநாதன் வர்றாரு. வணக்கம் சார். வணக்கம் எல்லாம் கிடைக்கிட்டீங்க. இன்னும் 2 நாள்ல கட்சி ஆபீஸ் இருக்க தலைவர் வர்றாரு. பாதுகாப்புலாம் பலமா இருக்கணும். பொள்ளாச்சி ரோடு, வின்சென்ட் ரோடு, டவுன் ஹால் ரோடு இதெல்லாம் பிளாக் பண்ணும். புரியுதா? சார் பொள்ளாச்சி ரோடு வின்சென்ட் ரோடு ஓகே சார். ஆனா டவுன் ஹால் ரோடு கஷ்டம் சார். ரொம்ப கிரௌடடா இருக்கும். பிளாக் பண்ண முடியாது சார். நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ? ஐம் சாரி சார். பப்ளிக் ப்ராப்ளம் ஓடுது. முடியாதுல. நான் சொன்ன கேட்க மாட்டேன். வெளிய போ. போயா. வெளிய போயா. வெளிய போயா. வெளிய போ சொன்னா. ஏய், வெளிய வா. ஏய், முன்னாடி நிக்க வெளிய வா. ஏய், யார நிக்குது? ஏய். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க வரீங்கன்னு தான் காத்துட்டு இருக்கேன். கண்மணிக்கு இன்னைக்கு கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸாம். நீங்க போற வழியில தானே பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. ஏய் வண்டியில ஏறு. ஆமா பஸ்ல ஏறி எங்க இருக்கணும்னு தெரியாம தொலைஞ்சு போயிட்டானா வம்பா போயிடும். பாதி வழியில உருண்டு விழுந்துறாத. அம்மாக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பை பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மொத்தம் 2 எக்ஸாம் இருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது ஞாபகமா என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. உங்க தோள் மேல கை போட்டுக்கு வா. இந்த ஏரியால எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. கெட்றாரு. குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படி உட்காந்துட்டு வரதா? போற வழியில ஸ்பீட் பிரேக்கரும் இல்ல, வண்டியை வேகமா ஓட்ட போறதும் இல்ல. 2 இன்ச் தள்ளியே உட்காரு. சரி சரி. நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? ஏடா கூடமா பேசுன. இறங்குறப்போ மீட்டருக்கு மேல காசு கேட்பேன். இல்ல நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஏய் பெல்லு, எப்படாவது பிரியாணி வாங்கி கொடுத்தா பின்னாடியே போயிடுவேன். உனக்கு இல்லவா? வண்டி எடுங்க. லேட் ஆகுது. இந்த காலத்துல எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், எவன் தீவிரவாதின்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏசட் பசங்க எவன்கிட்ட மாட்டிக்காது. ஆறு சொல்லு. பழகின பாவத்துக்கு நல்லவனா கெட்டவனான்னு விசாரிச்சு சொல்றேன். எந்த ஏரியா? உக்கடம். உக்கடத்துல எங்க? சன்னதி தெரு. அட நம்ம தெரு.
புக்கு விட்டு பாண்டியா பக்கத்து வீட்டு கண்ணா எல்லாம் குறுந்தாடி வச்சு அசிங்கமா குண்டா இருப்பானே அவனா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் எதிர் வீடு. எதிர் வீடா? ம். எங்க வீடு? எங்க வீட்ல? அட தங்கம், வெரி குட் வெரி குட், மேட் ஃபார் ஈச் அதர். வெள்ளி கொலுசு காட்டி தங்கோட கரெக்ட் பண்ணா. ஏய், தங்கம் இல்ல, பித்தளை இல்ல. அந்த கருப்படி எவ்வளவு ஓபன் வா. என்ன எதிர் வீட்ல நான் தான் இருக்கேன். நானா? ஆமா. உங்களதான் நான் லவ் பண்றேன். பிரியாணி கொடுத்தாலும் நான் பின்னாடி வர மாட்டேன். ஒரு ஒட்டியான செஞ்சு கொடுங்க, உங்க பின்னாடியே ஓடி வந்துடுறேன். தெருவுக்குள்ள ஹைவேஸ்ல போற மாதிரி போறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்கல்ல அவங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. இல்லடா, கார் ஊர்வலம் போறீங்க, இடி ஊர்வலம் பண்ணிட போறானா? அல்லே என்னடா இது? இங்க போய் போஸ்ட் ஒட்டி இருக்கானுங்க. அது ஏன் கேக்குற? கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றேன்னு சொல்லி கால்ல இருந்து அல்மல் பண்ணிட்டு இருக்கானுங்கடா. அடுத்த வாரம் கல்யாணம் வெள்ளை வேற அடிச்சிருக்கீங்க பாரு, எவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனை வரும், பேசாம இரு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இப்பதான் 4-5 மாடு பாத்துட்டு போயிருக்கு, சாயந்தரத்துக்குள்ள மேஞ்சிடும். லைட்லாம் கட்டி ரெடி ஆயிடுச்சுனா பவர் எங்க எடுக்கிறது? இருடா, ஐயர் வீட்டுல கனெக்ஷன் கொடுத்துட்டு வரேன். ஹலோ, யார் நீங்க? நீங்க வாட்டுக்குள்ள போறீங்க? மெயின் போர்டு இருக்கு. எது கேக்குறேன்? ஏய், கரண்ட் எடுக்க மெயின்ல சொல்லாம சொல்ல முடியும். ஏய், ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏய், இதெல்லாம் யாரையில கை வச்சிட்டல? இரு வாடா. அண்ணே, ஒண்ணேடா. அடிச்சாங்க. கரண்ட் எடுக்க போன இடத்துல என்ன அடிச்சாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த ஐயர் வீட்டுக்கு கரண்ட் எடுக்க தான் போறோம். அவனுக்கு பாட்டு நேரா வந்து என்ன அடிச்சாங்க. அண்ணே, அவனுக்கு தானே. டேய், இந்த ஒயரோட மொன ஒயர் கொண்டு போய் அந்த பங்க் கடையில் சரி. கரண்ட் கொடுத்தா எங்க கவர்மெண்ட்? நாங்க கொஞ்சம் எடுத்தா கொஞ்சம் போயிடும். ஏய், யாரா இங்க அருள்? நான் தான். வந்து வண்டியில ஏறா. எதுக்கு மொட்டை சவுத்துல உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களை யூடிசிங்க பண்றீங்க? சார்? அனாவசியமா பேசாதீங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குடா. யார் கொடுத்தா? ஏய், எல்லாத்தையும் ரோட்லயே வச்சு சொல்லிட்டு இருப்பாங்களா உனக்கு? வாடா, வந்து வண்டியில ஏறா. ஏய், இறங்குடா கீழே. ஸ்டேஷனுக்கு கூட்டு போக இங்க எது கொடுங்க? இந்த போலீஸ் ஸ்டேஷன், வக்கீல், பஞ்சாயத்து, கோர்ட், நீதிபதி எல்லாமே எங்க எம்எல்ஏ தான்டா. எது வரனாலும் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரி சார். யார்கிட்ட ரூல்ஸ் பேசுற? எச்ச பொறிக்கு நாய. என்ன பார்த்து சொல்லு. எச்ச பொறிக்கு நாய. என் கண்ணை பார்த்து சொல்லு. எச்ச பொறிக்கு நாய. பொறுக்கியா இருக்க. நாளைக்கு கட்சி ஆபீஸ் சொல்றதுக்கு தலைவர் வராரு. இவன் அந்த ஏரியா பையன். இந்த பிரச்சனை வேணானே. தலைவர் வந்து போறதுக்கு பாத்துக்கலாம். சொன்ன கேளுங்க. கேஸ் பிடிச்சா ஸ்டேஷனுக்கு போகாம இங்கே வந்த? இல்ல சார், எம்எல்ஏ. நம்மள யார் கொடுத்தது? எம்எல்ஏ கொடுக்கல. பாக்கி சட்டைக்கு ஒரு மரியாதை இருக்கு, அது கெடுத்துறாத. நீ பெரியவளாகி என்ன படிக்க போற? பிரைம் மினிஸ்டர் படிக்க போறேன் பெரியப்பா. ஏய் கஜபதி, நீ கோயம்புத்தூரை மட்டும் தான் வளர்க்கணும்னு நினைக்கிற. உன் பொண்ணு இந்தியாவே வளர்க்க போறா. மாமா, இந்த நேரத்துல அக்கா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் 2 குழந்தை குட்டிங்களோட வீடே கலகலப்பா இருந்திருக்கும். இல்லம்மா, என்ன கடைசி காலத்துல அனுப்பி வைக்க இந்த பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு எல்லாமே என் தம்பி தான். நான் கிளம்புறேன். அண்ணே, அந்த கணபதி தேட்டர் வேலை பேசி முடிச்சிட்டேனே. சொத்து வாங்குறதுல இருக்க புத்திசாலித்தனம் கணக்கு எழுதுறதுலயும் இருக்கு. சரிங்க. தலைவர் 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 தலைவர்
மாட்டோம்னு சொன்ன அனுமதி திருநா. மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. கூட இப்ப போங்க. வண்டிய வர 28 நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு தான் நம்ம கோயில் விசேஷத்தை வச்சிருக்கோம். நம்ம வகையாவுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. என்ன விசேஷம்? இல்ல எங்க குடும்ப கோயில் சேத்துமடையில இருக்கு. அங்க வருஷ வருஷம் திருவிழா நடக்கும். 2 நாள் பெரிய விசேஷமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம். நீயும் வானே. ஆமா அருண், உனக்கும் பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். நீயே வந்து செலக்ட் பண்ணிக்கோயே. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பைக்ல வந்துறோம். அவன் எங்க இருக்கான்னு பாருங்கடா. ஐயா ஐயா, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் ஏன் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க? பையன் உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு அவன் இங்க இல்லையா? இல்லையா? ரோடு பிள்ளை பத்தி வச்சிருக்கீங்க. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. பச்சை ஓலையில பணம் கட்டி வைடா. உன் புள்ள பணத்தை அனுப்பி வைக்கிறேன். அந்த பசங்க எங்கடா? துணி எடுக்க மகாராஜாவுக்கு போயிருக்காங்க. என்ன இல்ல ஃப்ரெண்ட் விட்டு கல்யாணமா? அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இல்ல சார், அந்த ப்ளூ வீடு அதான் நல்லா இருக்கு. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. ஒரு சின்ன பிரச்சனை, பைசல் பண்ணலாம்னு வந்தோம். என்னையா எம்எல்ஏ எழுத்துக்கள் உட்காந்துருக்காரு? ஹலோ முருகேசன், எம்எல்ஏ கடையில் உட்காந்துருக்காரு. என்ன விஷயம்? உங்க கடையில் அருள் ஒரு பையன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கானா? ஆமா, பாலாசாரி மாவன். வெளியே வந்த உடனே அவனை அடிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, கொஞ்ச நேரம் மாடியில போயிருங்க. இல்ல, நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். இல்ல, எல்லாரும் மேலைக்கு போங்க. ஒரு 10 நிமிஷம் போடுங்க. சொல்றது கேளு தம்பி. இல்ல, மேல போங்க. டேய், மேல கொண்டு உட்கார விடா. ஹலோ, பாலாசாரி தானே? எம்எல்ஏ உங்க பையன் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்க உடனே வந்தீங்கன்னா பேசி சமாதானப்படுத்திடலாம். அவனை அடிச்சு கொன்னா கூட எனக்கு சொல்லாதீங்க. தம்பி, நீங்க உடனே கிளம்புங்க. என்னன்னு முதல்ல மேல போனீங்க, இப்ப உடனே கிளம்புறீங்க. என்ன பிரச்சனை? இல்ல, உங்களை அடிக்கிறதுக்காக எம்எல்ஏ வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி சொன்னேன். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க. நீங்க செத்தாலும் சொல்ல வேண்டாம் சொன்னாரு. ஹலோ செந்தில், என்னாச்சு? அண்ணே, எம்எல்ஏ ஆளுகளும் வந்து பற்றிய நாசம் பண்ணிட்டாங்கண்ணே. அடுப்போன் அப்பாவை அடிச்சு போட்டாங்கண்ணே. என்ன நடந்தாலும் யாரும் வெளியே வரக்கூடாது. உள்ள போ. சொல்லுங்க, செய். நீங்க இருக்குண்ணே.
எங்க அப்பா மேல உனக்கு என்ன தைரியம் ஐயோ அண்ணே அதிகாரமா உங்களை அடிச்சு போட்டாங்களே. எம்எல்ஏ கஜபதி என்ன அடிக்க வந்தாரு, நான் திருப்பி அடிச்சேன். அதுக்காக சரணடைறேன். Police is condition, doctor. சார், எம்எல்ஏ ஏற்கனவே இறந்துட்டார் சார். யார் அடிச்சது? யாரோ அருள்குமரன் சார். எம்எல்ஏவோட கட்சிக்காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வெளியே பதட்டத்தோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது டாக்டர்? நானே சொல்றேன். உங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் ஆகல, அவர் நல்லா இருக்காரு. நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். 1 மணி நேரம் கழிச்சு எல்லா டீடைல்ஸும் நான் சொல்றேன். ஓகே டாக்டர், எதுக்காக போய் சொன்னீங்க? இவன் கெட்டவன். இவன் அடிச்ச அருள் நல்லவன். அருள் அடிச்சதுனால தான் இவன் செத்துட்டான் தெரிஞ்சா கோர்ட்டு கேஸ்னு அருளோட லைஃப் காலி ஆயிடும். அதனால 2 நாளைக்கு இவன் உயிரோடு இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஓகே டாக்டர். டாக்டர், நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணல. உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டான்னு சொன்னா தப்பு. செத்தவனை உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஒரு நல்லவனை காப்பாத்தினா அது தப்பு இல்ல, தர்மம். உடனே வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுங்க. அப்பதான் மூச்சு விடுற மாதிரி தெரியும். ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு பேஷண்டோட இசிஜியை மானிட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சு மாட்டி வைங்க. கம் ஆன், ஹரி அப். என்ன கேஸ்? எம்எல்ஏவை அடிச்சிருக்கான் சார். எதுக்கு அடிச்ச? அவர் என்ன அடிச்சாரு, நான் திருப்பி அடிச்சேன். சோ தற்காப்புக்காக அடிச்சிருக்க, அப்படிதானே? என்ன செக்ஷன் போட்டுருக்க? சார், அட்டெம்ப்ட் டு மர்டர் 307ல போட்டிருக்கேன் யோ, சார். அடிவாயின எம்எல்ஏ உயிரோட இருக்க. சோ திஸ் இஸ் நாட் அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். தற்காப்புக்காக அடிச்சிருக்கான். கிரீவியஸ் ஆக்ட் பிரகாரம் 324ல போடு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார்.